என் இனிய தமிழ் மக்களுக்கு உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகின்றேன் என்று எங்களை அரவணைத்த இயக்குனர் இமயம் தன்னுடைய 84வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கிராமங்களின் கவிஞன், தமிழ் மனத்தை திரையில் காட்டிய ஒரு மகா கலைஞன். இந்த ஒரு கலைஞன் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காவிட்டால் நாங்கள் காண்கின்ற அல்லது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய தமிழ் சினிமா எவ்வாறு இருந்திருக்கும் என்பதன் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் தான் இது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. பாரதிராஜாவின் உங்கள் ஃபேவரட் மூவியை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. இதுவரை செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவும். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் சினிமா என்பது கொஞ்சம் செயற்கைத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. கிராமப்புறத்து கதைகள் படமாக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அரங்கத்துக்குள் செட் போட்டு தான் அந்த திரைப்படத்தை அவர்கள் படமாக்கி இருந்தார்கள். இந்த ஒரு காலப்பகுதியில் தான் மதுரை தேனி மாவட்டம் அல்லிநகரத்திலிருந்து சின்னசாமி பெரியமாயத்தேவர் என்ற இளைஞன் சினிமாவுக்கு அறிமுகமாகின்றார். இவர் கூறுகின்றார், கிராமத்தை செட்டில் காட்ட வேண்டாம், என்னுடைய கேமரா மூலமாக கிராமத்தை தத்ரூபமாக நான் என்னுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றேன் என்று கூறுகின்றார். இது ஆரம்பத்தில் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் கூட தன்னுடைய அல்லது தன் மேல் வைத்த நம்பிக்கையின் ஒரு அதீத வெளிப்பாடாக கேமராவை வயல்வெளிகளிலும் மர நிழலிலும் கட்பாறைகளிலும் கடல்வெளி ஓரத்திலும் வைக்கின்றார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே என்ற திரைப்படம் மூலம் பாரதி ராஜா என்ற புனைப்பெயரோடு அறிமுகமாகின்ற இவர், இந்த திரைப்படம் இவருக்கான அறிமுகமாக இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவுக்கான ஒரு புதிய முகவரி, புதிய அடையாளம் என்பதை திரையுலகம் பின்னாட்களில் தான் தெரிந்து கொண்டது. அதாவது ஒரு கிராமத்தில் காணப்படுகின்ற அழகான வயல்வெளி, மரம், கடல்வெளி, தூசு படிந்த பாதைகள் என்று இந்த கிராமத்து கதைக்களத்தை மையமாக கொண்டு இயக்கப்பட்ட இவரது திரைப்படங்களில் இந்த கிராமப்புறத்து மக்களின் வாழ்வியலும் மிக முக்கிய ஒரு அங்கமாக இருந்தது. இவர்களது வாழ்வியலில் இவர்கள் சந்தித்த பல பிரச்சனைகளை அழகான காவியங்கள் மூலமாக, அழகான கதைகள் மூலமாக உலகத்தில் ஏனையோர் அல்லது தமிழ் திரையுலகமே தெரிந்து கொள்ளும் அளவில் இவரது கதைகள் படமாக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு 16 வயதிலே திரைப்படத்துக்கு பிறகு கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை போன்ற திரைப்படங்கள் ஒரு காதல் கருவை மையமாக கொண்டு படமாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சமூகத்தின் அடித்தட்டிலே காணப்படுகின்ற, அந்த சமூகத்தை தூசி படிந்து கிடந்த சாதியம், இனம், மத வேறுபாடு போன்ற பிரச்சனைகளை தைரியமாக எடுத்து கூறிய திரைப்படங்கள். கடலோர கவிதைகள் ஒரு வித்தியாசமான காதல் கதை. தமிழ் சினிமாவுக்கு அதுவும் ஒரு புதுமையான காதல் கதை. முதல் மரியாதை இதுவரை தமிழ் சினிமாவில் யாருமே முயற்சித்தில்லாத ஒரு அங்கம். அதாவது இதில் காட்டப்படுகின்ற அந்த அன்பு என்பதற்கு இதுவரை அர்த்தம் இல்லை, அர்த்தம் தெரியவில்லை, அர்த்தம் காண யாரும் முயலவில்லை. என்னென்னு சொன்னால் அந்த அன்பின் பெயர் காதலா, பாசமா, பரிவா என்பதை புரிந்து கொள்வதற்கே தமிழ் சினிமாவிற்கு எத்தனையோ ஆண்டுகள் சென்றன. இந்த ஒரு ஜான்ராவில், இந்த ஒரு சாயலிலே தான் இயக்குனர் இமயம் தன்னுடைய படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு வழங்கி கொண்டிருந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சிகப்பு ரோஜா இவருடைய திரை வாழ்விலே ஒரு மைல்கல் அல்லது இவர் சந்தித்த ஒரு சத்திய சோதனை. இவருக்கு மாத்திரமல்ல, இசைஞானி இளையராஜாவுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் கூட இந்த சிவப்பு ரோஜா திரைப்படம் என்பது நிச்சயமாக தங்களுடைய அந்த திரைவாழ்விலே மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக மாறியது. ஃபர்ஸ்ட் சைக்கோ த்ரில்லர் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஈட்டியது. அதே போன்று 2008 இளம் இயக்குநர்களுக்கு சவால் விட்ட இவரது பொம்மலாட்டம் திரைப்படம். இவ்வாறு அதாவது சமூகத்தின் ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டும் இன்னும் ஒரு சிறந்த படைப்பாக இவரது படைப்பு இருந்தது வேதம் புதிது திரைப்படம். சமூக நீதிக்காக குரல் கொடுத்த திரைப்படமாக இருந்தது கருத்தம்மா. இவை தமிழ் சினிமாவில் இவர் புரிந்த சாதனைகள், இவரால் மட்டுமே புரிய முடிந்த சாதனைகள். இவை போன்ற திரைப்படங்களை இன்னுமொரு இயக்குனர் முயற்சிப்பது என்பது கூட ஒரு முடியாத காரியமாக இருந்திருக்கின்றது என்பதுதான் சினிமா வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஓகே, பாரதி ராஜாவினுடைய என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவி எது என்பதை வீடியோவின் இறுதியிலே கூறுகின்றேன். நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு செல்லுங்கள். அதாவது பாரதி ராஜாவின் இன்னும் ஒரு விடயம், அதாவது என்னை கவர்ந்த இன்னும் ஒரு உன்னதமான அவர் செய்த ஒரு காரியம்தான் தன்னுடைய படைப்பு திறமையை
தன்னிடம் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் தன்னை போன்றோரையும் தமிழ் சினிமாவிற்காக உருவாக்கி விட்டு சென்ற ஒரு உன்னத படைப்பாளி தான் இந்த பாரதி ராஜா. அதாவது அவரிடம் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள், முக்கியமாக பாக்யராஜ், மணிவண்ணன், இந்த இருவருமே தமிழ் சினிமாவை இன்னொரு தரத்துக்கு நகர்த்து சென்ற 2 இயக்குனர்கள். இதே போன்று இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர்களாக கார்த்திக், நிலகல் ரவி, ராஜா, வாகை சந்திரசேகர் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களும், நடிகைகளாக ரேவதி, ராதா, ராதிகா, ரேகா போன்றோரும் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த கலைஞர்களாக எங்களால் நிச்சயமாக கூற முடியும். இவ்வாறு திரு பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கட்டமைத்த இந்த தமிழ் சினிமா சாம்ராஜ்யம் என்பது என்றுமே ஈடு இணையற்றது, சரியாதது. இந்த ஒரு சாம்ராஜ்யத்திற்கு ஈடு இணையாக இன்னும் ஒரு இயக்குனரால் தமிழ் சினிமாவில் புதுமைகளை புகுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறிதான். இவ்வாறு 2020ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மரியாதை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இறுதி மரியாதை செலுத்திய இந்த மகா கலைஞன் இப்பொழுது நம்மிடமிருந்து மறைந்து விட்டார். அந்த ஒரு மகா படைப்பாளிக்கு, மகா கலைஞனுக்கு நாங்கள் இறுதி மரியாதை செலுத்துகின்ற தருணம் இது. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள், பாரதி ராஜாவை பற்றி நீங்கள் ரசித்த பாடல் காட்சிகள், நீங்கள் ரசித்த திரைப்படங்களை மறக்காமல் பதிவிட்டு செல்லுங்கள். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.